ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஆட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ப்ரௌனியன் மோஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamizhan.com அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய போய் அங்கே போய் கற்றுக்கலாம். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் நாலேஜ் வந்து நல்லா வளர்த்துக்க முடியும் அங்கே அந்த கம்யூனிட்டி வச்சு. உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் நம்ம வந்து ப்ரௌனியன் மோஷன். அதெல்லாம் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரௌனியன் மோஷன் வச்சு நம்ம ஒரு பெரிய கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சா, அது எப்படி வந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு புரிய வச்சாங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆட்டம்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓவராலாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கணும். அது கிடைச்சது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். நீங்கள் வந்து இந்த ஆட்டம்ஸை வந்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க புக்ஸில், அப்புறம் வந்து இன்டர்நெட்டில் நிறைய ஆட்டம்ஸ் பற்றி உள்ளே என்ன இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து படித்து புரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்த ஆட்டம் வந்து இருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க? நம்ம சொல்லலாம். நம்ம முன்னோர்கள்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க. அணுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு ப்ரூஃபோட வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதுதான் ஆட்டம். ஆட்டம் வந்து நிஜமாவே இருக்கு அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸால எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய கதையா இருக்கு. நம்ம வந்து 1834க்கு போனோம். அங்க வந்து ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு பாட்டனிஸ்ட். அவரோட வேலை வந்து என்னன்னா, ஃபுல்லா வந்து தாவரத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான். அவர் என்ன பண்ணாரு, மைக்ரோஸ்கோப்ல வந்து ஒரு போலனை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, அவர் வந்து அந்த போலனை வந்து தண்ணியில வச்சு, அவர் வந்து மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்த்தார். அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அந்த தண்ணியில வந்து அந்த போலன்ஸ் வந்து ஒரு இடத்துல இல்லாம இருந்தது. அதாவது என்னன்னா, அந்த போலன் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது ஆசிலேட் ஆயிட்டே இருந்தது. அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. எப்ப இது மைக்ரோஸ்கோப் உள்ளார பார்க்கும்போது அந்த போலன்ஸ் எல்லாம் வந்து தண்ணீல அந்த லேயர்ல போட்டு நம்ம பார்க்கும்போது ஒரே பொசிஷன்ல தானே இருக்கணும். ஏன் வந்து அந்த போலன் வந்து அங்கங்க ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு, அதுவும் ரேண்டமா ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. இந்த போலன்ல ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆசிலேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த போலனை நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ரேண்டமா வந்து நவுந்துகிட்டே இருந்தது. ஒரு பொசிஷன்ல எல்லாமே வந்து எல்லா போலன்ஸும் வந்து நவுந்துகிட்டே இருந்தது. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சரி இந்த போலன் வந்து லைவ் பிளான்ட்ல இருந்து எடுத்து அந்த போலன்ஸ வந்து அவர் பார்த்தாரு. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது டவுட்டா இருந்ததுனால, இப்போ ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபாசில்ல இருக்கிற ஒரு போலன் எடுத்து, மறுபடியும் அதே மாரி தண்ணீல வந்து போட்டு அவர் வந்து மைக்ரோஸ்கோப்ல வந்து பார்க்கும்போதும், அந்த ஃபாசிலா இருக்கிற பிளான்ட்ல இருந்து இருக்கிற போலனும் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அது ஆசிலேட் ஆயிட்டே இருந்தது. அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா இது, நம்ம வந்து உயிரோட இருக்கிற பிளான்ட்ல இருந்து போலன் எடுத்து பார்த்தோம். அதுல ஏதோ ஸ்பெஷலா இருந்ததுனால தான் அது வந்து ஒரே இடத்துல நிக்காம அங்கங்க போயிட்டே இருக்கு. ஆனா ஏற்கனவே ஃபாசிலா இருக்கிற அத செத்து போன 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பிளான்ட்ல இருந்து இருக்கிற போலனும் நம்ம தண்ணி மீடியம்ல வந்து போட்டு பார்த்தோம் மைக்ரோஸ்கோப்ல. அதுவும் அதே மாரி தான ரேண்டமா போகுது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு டவுட் வந்தது. ஆனா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கல. அவர் என்னன்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா வந்து என்னன்றது அவரால நெயில் டவுன் பண்ண முடியல. அவர் வந்து ஃப்ளூயிடையும் மாத்தி பார்த்தாரு. தண்ணி எடுத்துட்டு வேற ஒரு லிக்விட் மீடியமும் போட்டு பார்த்தாரு. அப்போ போலன் வந்து அதே பிஹேவியர் தான் காமிச்சுச்சு. அதனோட ஆசிலேஷன்ஸ் வந்து பிரெடிக்டபிள் பாத் இல்லாம, அது ரேண்டம் பாத்ல இருந்து அங்கங்க போயிட்டு, போயிட்டு வந்ததுனால வந்து இன்னும் குழப்பம் அதிகமாச்சு. அவரால வந்து தெளிவா வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படிங்கிறத அவரால வந்து நெயில் டவுன் பண்ண முடியல. அந்த போலன நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு அல்காரிதமே இல்லாம வந்து ரேண்டமா போயிட்டு இருந்தது. மேல போகும், கீழ போகும், சைடுல போகும். இந்த மாரி வந்து எந்த ஒரு ஒரு லாஜிக் இல்லாம வந்து போயிட்டு இருந்ததுனால வந்து அவருக்கு வந்து இன்னும் ரொம்ப குழப்பமாச்சு. இந்த பசில வந்து மத்த சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. யாருக்குமே ஒண்ணும் புரியல. ஏன் வந்து போலன்ஸ வந்து நம்ம தண்ணீல வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து நவுருது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா போலன்ஸ நீங்க அப்படியே வச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா, அது நவராது. தண்ணீல வச்சு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப்ல இது நவுந்துகிட்டே இருந்தது. இதுதான் வந்து குழப்பமான ஒரு விஷயமே. இந்த போலன்ஸோட பிஹேவியர் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதனால வந்து என்னன்னா, ராபர்ட் ப்ரவுன் கண்டுபிடிச்சதுனால, அவர் பப்ளிஷ் பண்ண பேப்பர்னால அது வந்து ப்ரௌனியன் மோஷன் அப்படின்னு வந்து பேர் வச்சுட்டாங்க. இது வந்து பல டெக்கேட்ஸ் வந்து இது ஒரு பெரிய டிஸ்கஷனாவே இருந்தது. எப்படி ஒரு மீடியம்ல, அதாவது தண்ணி மீடியம்ல வந்து ஒரு போலன்ஸ போட்டா, போலன்ஸ் வந்து ஏன் வந்து ரேண்டமா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷனு.
இத ஐன்ஸ்டைன் வர வரைக்கும் வந்து யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்பதான் ஐன்ஸ்டைன் வந்து 1904ல வந்து அவர் வந்து இந்த ப்ராப்ளத்த வந்து எடுத்தாரு. ஐன்ஸ்டைன் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தியரிய வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. அவர் என்ன ப்ரொபோஸ் பண்ணாருன்னா, அவர் ரிசர்ச்ல இந்த ப்ரௌனியன் மோஷன் நடக்கிறதுக்கு காரணமே வந்து ஆட்டம்ஸ்னால தான் அப்படிங்கிறத அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவர் தெளிவுபடுத்தினாரு. அது வரைக்கும் வந்து ஆட்டம்ஸ் இருக்கு, மாலிகுல்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு தியரி தான். ஆனா யாராலுமே வந்து ஒரு கான்கிரீட்டா ஒரு ப்ரூஃப் வந்து குடுக்க முடியல. ஆட்டம்ஸ்லாம் இருக்கு. அது ஏன்னா அந்த டெக்னாலஜியும் இல்ல, வேற வழியும் இல்ல. இப்போ ஐன்ஸ்டைன் வந்து இந்த ப்ரௌனியன் மோஷன் நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஆட்டம்ஸ். இப்போ வந்து இந்த ஃப்ளூயிட்ல வந்து நம்ம அந்த போலனை போட்டதுனால அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிளா அப்படியே ஆங்கர் ஆகி நிக்கல. ஆட்டம்ஸோட வேலையை வந்து அங்கங்க நவுந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த ஆட்டம்ஸ் வந்து அந்த வாட்டர் மாலிகுல்ல வந்து நவுந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து மேல இருக்கிற போலனை வந்து அது போய் இடிச்சு, அது ஒவ்வொரு டைரக்ஷனா வந்து அது திருப்பிக்கிட்டே இருக்கு. இது எப்படி நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கூட்டத்துல மாட்டிக்கிட்டீங்க. உங்க உங்க கூட்டத்துல வந்து நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள இடிச்சு, இடிச்சு உங்கள வந்து ஒவ்வொரு டைரக்ஷனா வந்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது நீங்க எந்த டைரக்ஷன்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னு. நீங்க நல்ல ஒரு பெரிய கூட்டத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களாவே வந்து உங்கள ஒவ்வொரு டைரக்ஷனா தள்ளிட்டு கொண்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதுதான் வந்து நீங்க கூட்டத்துல மாட்டும்போது நடக்கிற விஷயம். அதே தான் வந்து போலன் வந்து இந்த ஆட்டம் கூட்டத்துக்குள்ள மாட்டுனால, ஆட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் இல்லாம அங்கங்க நவுந்துகிட்டே இருக்கு. அதனால தான் வந்து அந்த போலனையும் அது சேர்த்து நவுத்துது. பார்த்து வந்து நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டைன் வந்து அவரு ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. இதுதான் ஐன்ஸ்டைனோட ஃபர்ஸ்ட் மேஜர் பேப்பரை அவர் பப்ளிஷ் பண்ணது. அவர் அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டவன தான் வந்து ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் வந்து கிடைச்சது. இந்த மாதிரி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து இப்படிதான் வந்து பார்க்க முடியும் ஆட்டம்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருக்குமே வந்து தெளிவு கிடைச்சது. இப்ப நம்ம வந்து இந்த போலன்ஸ வந்து நம்ம மீடியம் மாத்தி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். இப்ப வந்து தண்ணி மீடியம்க்கு பதிலா வந்து நம்ம காத்து மீடியம்ல வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்ல இதே மாரி வந்து போலன்ஸ் நகருமா அப்படின்னா, அது நகராது. ஏன்னா இந்த காத்து மீடியம்ல வந்து அ ஆட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப லூஸா பேக் ஆயிருக்கு. அதனால வந்து அந்த கொலிஷன் வந்து நம்மளால பார்க்க முடியாது. தண்ணியா இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஈஸியா பார்க்க முடியும். அது ஏன்னா தண்ணி வந்து ஆட்டம வந்து கொஞ்சம் காம்பாக்ட்டா பேக் பண்ணியிருக்கு. இன்னொன்னு வந்து தண்ணி நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. அதனால தான் வந்து போலன்ஸ் வந்து நகர்றது நம்ம மைக்ரோஸ்கோப்ல விசிபிளாவே பார்க்க முடியும் நகர்றது. ஸோ ஐன்ஸ்டைன் வந்து இததான் வந்து தெளிவுபடுத்த போனாரு. என்னன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிட்ல வந்து போட்டுட்டோம். இந்த மாரி போலன்ஸ் அப்படின்னா, இந்த ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப காம்பாக்ட்டா நெருக்கமா இருக்கிறதுனால, அதனோட மோஷன் வந்து நெறைய இருந்துகிட்டே இருக்கிறதுனால, அது மத்த ஆப்ஜெக்ட்ஸ வந்து தட்டி விட்டுருது. அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவுபடுத்தினாரு. இந்த ப்ரௌனியன் மோஷன வந்து நீங்க வந்து நெறைய ஃப்ளூயிட்ல வச்சு நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி நீங்க கூட பார்க்கலாம். நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த உள்ள இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ். அதுதான் வந்து நம்ம வந்து காமனா வந்து ஆட்டம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் சுத்துது அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. ஐன்ஸ்டைன் வந்து அவர் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணி, இதுதான் வந்து ஒரு சாலிட் ப்ரூஃப். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து இருக்கு உள்ள அப்படிங்கிறது வந்து அவரோட பேப்பர் பேப்பர் மூலியமா வந்து எல்லாருக்கும் வந்து தெளிவுபடுத்தினாரு. ஐன்ஸ்டைன் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணாரு. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல வச்சு உங்களுக்கு இந்த ப்ரௌனியன் மோஷனோட பாத் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்னென்ன வகையில வந்து அது மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐன்ஸ்டைன் வந்து கரெக்ட்டா வந்து இந்த மாரி மோஷன் தான் வந்து ஒரு கிவன் டைம் ஃப்ரேம்ல அதாவது ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து இந்த மாரி தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அந்த பார்ட்டிகிள்க்கு அப்படிங்கிறத ஐன்ஸ்டைன் வந்து ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ணி வந்து குடுத்தாரு. அது வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன். அதனால நம்ம வந்து ஓரளவு வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். எப்படி அந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு டைம் பீரியட்குள்ள எவ்வளவு தூரம் வந்து நகரும் அப்படிங்கிறது வந்து ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியா வந்து சொல்லிட முடியும். நம்ம இங்க தான் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன் ஆட்டம் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்குது? ஏன் வந்து ஆட்டம் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஆன்சர் வந்து இந்த ஆட்டம் வந்து எந்த இடத்துல இருக்கு? அது பொறுத்து தான் இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஆட்டம வந்து நீங்க சாலிடா வந்து நீங்க பார்த்தீங்க. ஒரு சாலிட் ஒரு ராக் மாரி ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க ஆட்டம் பார்த்தீங்கன்னா, அதனோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப வந்து நீங்க காப்பர் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஆட்டம்ஸ் வந்து இருக்கு. ஆனா அந்த ஆட்டம்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ ஆனா இதே வந்து நீங்க ஒரு தண்ணி ஃப்ளூயிட் மீடியம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நெறைய ஸ்பேஸ் இருக்கு. அதனால வந்து ஆட்டம்ஸ் வந்து அதுக்கு எனர்ஜி லெவல் இருக்கிறதுனால அது மாரி மூவ் ஆயிட்டே இருக்கும். இது ஸ்பான்டேனியஸா வந்து நடக்கிற ஒரு பிஹேவியர் தான். பட் ஆனா இந்த ஆட்டம் நவுறதுனால வந்து ஒரு போலன் மாரி ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்ட வந்து நவுத்த முடியுமா? அப்படிங்கிறது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஆக்சுவலா வந்து நவுத்த முடியும். ஏன்னா, இந்த ஒரு ஆட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம என்ன சொல்றது, துப்பாக்கிலருந்து ஒரு புல்லட் அடிக்கிற மாரி வந்து ஒரு அந்த ஆப்ஜெக்ட்ல போய் இடிக்கும். ஏன்னா, ஆட்டம்க்கு வந்து அது ஸ்பீட் இருக்கு. ஆனா என்னன்னா, அது ஒரு ஆட்டம் வந்து நவுத்த முடியுமா? அப்டின்னா, அது நவுத்த முடியாது. ஆனா உள்ள இருக்கிறது வந்து மில்லியன் கணக்கான ஆட்டம் இருக்கு. எல்லாமே வந்து ஒவ்வொரு மோஷன்ல இருக்கு. அப்போ எல்லா ஆட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்ட்ல இடிக்கும்போது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து நவுந்துரும். அதுதான் வந்து அந்த போலன் கேஸ்ல வந்து நடக்குது. ஏன்னா, இது ஆட்டம்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும், ஆனா அதனோட மோஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து, இந்த நம்மளுக்கு விசிபிளா தெரியிற ஆப்ஜெக்ட், இந்த போலன் மாரி ஆப்ஜெக்ட் வந்து அத நவுத்தி விட்டுருது.
இதுதான் வந்து ஐன்ஸ்டைன் வந்து சூப்பரா வந்து தெளிவுபடுத்திட்டு போனாரு. ஆட்டம்ஸ் தான் வந்து ரீசன். அதனால தான் வந்து அது நவுருது அப்படின்னு. அது ஒரு ப்ரூஃபாவும் சொன்னாரு. ஆட்டம் இருக்கு. அதனால தான் அது வந்து நவுருது அப்படிங்கிற அந்த ப்ரூஃபும் காமிச்சாரு. இதுதான் வந்து ரீசன் ராபர்ட் பிரவுன் வந்து ஒரு ஃபாசிலோட போலன் எடுத்து தண்ணியில போட்டாலும் வந்து அது வந்து ஆட்டம்க்கு வந்து தெரியாது அது ஃபாசில் போலன்னு. அதை பொறுத்தவரை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அது இழுக்கிறதுனால வந்து அதை தள்ளி விட்டுக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கண்டுபிடிப்பு ஐன்ஸ்டைன் சைட்ல இருந்து. சரி, இப்ப வந்து ஐன்ஸ்டீன் வந்து இத கண்டுபிடிச்சாரு. ஆட்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. சயன்டிஃபிக் அட்வான்ஸ்மென்ட்டே வந்து ஐன்ஸ்டீன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நடந்தது. நம்ம போர் ஆட்டம் மாடல் வந்து ஆட்டம்ஸ்குள்ளார போயிட்டு ஆட்டம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஐன்ஸ்டீன் வந்து போட்ட விதை தான். இந்த பேப்பருக்கு அப்புறம் தான் வந்து இந்த ப்ரௌனியன் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட அப்புறம் தான் வந்து எல்லாம் உள்ள டைவ் பண்ணி இந்த பிசிசிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு இந்த ஆட்டம்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐன்ஸ்டீன் தான். ராபர்ட் பிரவுன் வந்து இருக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா ஐன்ஸ்டீன் வந்து இது நடக்கிறதுக்கு ரீசன் வந்து ஆட்டம்ஸ் தான் அப்படின்னு வந்து தெளிவா சொன்னதால அதுக்கப்புறம் நடந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம அந்த ஐன்ஸ்டீன் அந்த ஒரு பேப்பர்னால அந்த வேர்ல்டே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. சரி, இப்ப நான் வந்து ப்ரௌனியன் மோஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம வந்து விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து விசிட் பண்ண சொல்லி. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நிறைய விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.